இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிஎஃப் அமௌண்ட்டை ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்றது, அதுல வந்திருக்கிற நியூ அப்டேட் என்ன, இதை பத்தின எல்லா டீட்டெயிலையும் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரி பிஎஃப் அக்கௌண்ட் ரிலேட்டடான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஎஃப் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உள்ள நியூ அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எம்ப்ளாயரோட சப்போர்ட் இல்லாமல் நம்மளோட பிஎஃப் அமௌண்ட்டை ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து போடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து போடும்போது அது ப்ரெசென்ட் எம்ப்ளாயருக்கு போகணுமா, அந்த ரிக்வெஸ்ட் வந்து இல்லை ப்ரீவியஸ் எம்ப்ளாயருக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆப்ஷனை டோட்டலாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. எம்ப்ளாயரோட சப்போர்ட் இல்லாமல் டேரெக்டாக நம்மளோட ரிக்வெஸ்ட் வந்து ஃபீல்ட் ஆஃபீஸில் சப்மிட்டட் ஆகும். அதாவது பிஎஃப் ஆஃபீஸுக்கு சப்மிட்டட் ஆகும். பிஎஃப் ஆஃபீஸ் அதை வெரிஃபை பண்ணி ஓகே பண்ணிட்டாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ இது வந்து இப்போ வந்திருக்க நியூ அப்டேட். இதை வந்து உங்களுக்கு நான் ப்ராக்டிக்கலாக இப்போ வந்து பண்ணி காமிக்கிறேன். நம்மளில் நிறைய பேர் வந்து 2 கம்பெனி இல்லை 3 கம்பெனி அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண கம்பெனியோட அமௌண்ட் எல்லாத்தையுமே இப்போ கரண்டில் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கம்பெனிக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும். இது எதுக்காக ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் நம்ம ஃபியூச்சரில் வந்து எல்லா கம்பெனியை விட்டு எக்ஸிட் ஆகி ஃபுல் அமௌண்ட்டுக்கு கிளைம் பண்ணும்போது நம்மளால் வந்து ஃபுல் அமௌண்ட்டையும் கிளைம் பண்ண முடியும். நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் லாஸ்ட் கம்பெனியில் உள்ள அமௌண்ட்டை மட்டும் கிளைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து உங்களுக்கு லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் அதை வந்து ப்ரெசென்ட் கம்பெனிக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பென்ஷன் அமௌண்ட்டை எடுக்க முடியாது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடி ஸ்கீம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து நீங்கள் ஆன்லைனில் அந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட் மெத்தடை வச்சு அப்ளை பண்ணணும். அப்படி இல்லைனா ஃபிசிக்கலாக போய் அப்ளை பண்ணாதான் அதுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய அந்த பென்ஷன் அமௌண்ட் எல்லாத்தையுமே எடுக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 3 கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிங்க அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய 2 கம்பெனியோட அமௌண்ட்டையும் ப்ரெசென்ட் கம்பெனிக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது ஃபார்ம் நம்பர் 19 மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். 19ல் எம்ப்ளாயி ஷேர் ப்ளஸ் எம்ப்ளாயர் ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பென்ஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. பென்ஷன் அக்கௌண்ட் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண அந்த 2 கம்பெனியோட பென்ஷன் அக்கௌண்ட் நம்பரும் கரண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த கம்பெனியோட பென்ஷன் அக்கௌண்ட் நம்பரும் மெர்ச் ஆயிரும். அப்போ இது எல்லாம் ஒரே பர்சனோடது அப்படின்னு சொல்லி இன்டர்னலாக மெர்ச் ஆகும். நமக்கு ஃபிசிக்கலாக பார்க்க முடியாது. ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் கிளைம் பண்ணும்போது உங்களோட ஓல்டு கம்பெனி ப்ரெசென்ட் கம்பெனி எல்லா கம்பெனியோட ஒட்டுமொத்த அமௌண்ட் ப்ளஸ் பென்ஷன் எல்லாமே டெபாசிட்டட் ஆயிரும். இதுக்கு நீங்கள் வந்து பண்ண வேண்டியது வந்து கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும். ஒரு சிலரோட அக்கௌண்ட்டில் ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது நடக்குது. அப்படி ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் நடந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் நடக்காத பட்சத்தில் நமக்கு தேவை அப்படின்னா நம்ம தான் மேனுவலாக ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கிடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போகிறோம். அதை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் அதுக்கான ப்ராசஸ் டீட்டெயிலையும் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு உங்களோட யூஏஎனை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்வைஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் ஆன்லைன் சர்வீஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு 1 மெம்பர் 1 இபிஎஃப் அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது உங்களுக்கு இன்டர்வைஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெம்பர் ஐடி அல்லது யூஏஎன் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ உங்களோட யூஏஎன் மேலே இந்த இடத்துல வந்து ஷோ ஆகுதுல அந்த யூஏஎன் நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட யூஏஎன் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு கெட் டீட்டெயில் வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கீழே எஸ்டாப்ளைஸ்மெண்ட் வந்துரும். ஸோ இந்த இடத்துல செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கம்பெனியெல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணுமோ அந்த கம்பெனி எல்லாமே இதில் ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கம்பெனி மட்டும் தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும். ஆல்ரெடி இந்த கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெம்பர் ஐடியை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணதுமே கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி பற்றின டீட்டெயில் எல்லாமே இங்கே ஷோ ஆயிரும். இந்த டிக் பாக்ஸை வந்து டிக் பண்ணி விட்டுருங்க. இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து இந்த டிக் பாக்ஸை வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த டிக் பாக்ஸை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து கெட் ஓடிபி வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஓடிபி சென்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. இப்போ ஓகே பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபியை மட்டும் ஜஸ்ட் என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு இப்போ வந்து சப்மிட் வந்து கொடுக்குறேன். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கம்பெனியில் டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து அப்டேட்டட் ஆயிருக்கணும். அப்படி அப்டேட்டட் ஆகாத கம்பெனியை உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியாது. ஸோ டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து அப்டேட்டட் வந்து பண்ணலாம்னா எப்படி அப்டேட்டட் வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் போடுங்க. உங்களுக்கு ஈஸியாகவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரிக்வெஸ்ட் வந்து சப்மிட்டட் ஆயிடுச்சு. த கிளைம் ஹாஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு வந்துருச்சு பாருங்க. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கோட ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் டீட்டெயில் இங்கே வந்து ஷோ ஆகும். இப்போ இதில் வந்துருக்கிற அந்த புது அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பிஎஃப் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது அந்த ரிக்வெஸ்ட்டுக்கு வந்து எந்த கம்பெனி எம்ப்ளாயர் அப்ரூவ்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த எம்ப்ளாயரை வந்து செலக்ட் பண்ணணும். ப்ரீவியஸ் கம்பெனி எம்ப்ளாயர் செலக்ட் பண்ணோன்னா அந்த ரிக்வெஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் கம்பெனிக்கு போகும்.
போகும். இல்ல பிரசன்ட் கம்பெனியை சூஸ் பண்ணானா பிரசன்ட் கம்பெனிக்கு வரும். அவங்க அப்ரூவ் கொடுத்த பிறகு தான் பிஎஃப் ஆஃபீஸ்க்கு ஃபார்வர்ட் ஆகும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது. டைரக்டா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட்டை வந்து சப்மிட் எடுத்து பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டபிள் ஃபார்ம் நம்பர் 13 வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் வந்து ஒரு சிக்னேச்சர் போட்டு, அதாவது அட்டஸ்டேஷன் போட்டு அதை வந்து நம்ம எந்த கம்பெனிக்கு இந்த ரிக்வெஸ்ட்டை கொடுத்தோமோ அந்த கம்பெனியில் கொண்டு சப்மிட் எடுத்து பண்ணணும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அட்டஸ்டேஷன் நாட் ரெக்யூர்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இந்த பிரிண்டபிள் ஃபார்மை எடுத்துட்டு நீங்கள் அந்த கம்பெனியில் கொடுக்கணுமா இல்லை இந்த கம்பெனியில் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எந்த ஃபார்மையும் பிரிண்ட் அவுட் எடுத்து யாருக்கும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆன்லைன் வெரிஃபிகேஷன் ஆகும். ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம், மேஜரான ப்ராப்ளம் உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்ததுன்னா ஆன்லைனில் மிஷினே வந்து ரிஜெக்டட் வந்து பண்ணும். அப்படி உங்கள் அக்கௌண்ட்டில் எந்த ப்ராப்ளம் இல்லைனா டேரெக்டாக பிஎஃப் ஆஃபீஸ்க்கு ஃபார்வர்ட் ஆகும். பிஎஃப் ஆஃபீஸில் உங்களோட டீட்டெயிலை செக் பண்ணுவாங்க. நம்ம கரெக்டான டீட்டெயிலாக நம்ம அக்கௌண்ட்டில் இருந்தது அப்படின்னா உடனே அப்ரூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்மளோட பிஎஃப் அமௌண்ட் வந்து நம்மளோட பிரசன்ட் கம்பெனிக்கு டெபாசிட்டட் ஆயிருக்கா, இந்த கம்பெனியில் உள்ள அமௌண்ட் வந்து ஜீரோ ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியில் உள்ள அமௌண்ட் நிறைய பேருக்கு ஜீரோ ஆகும். ஆனால் அமௌண்ட் வந்து அந்த பிரசன்ட் கம்பெனிக்கு டெபாசிட்டட் ஆயிருக்காது. அந்த மாதிரி டெபாசிட்டட் ஆகலை அப்படின்னா கிரீவன்ஸில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஸோ அப்போ வந்து அந்த அமௌண்ட் கரெக்டாக டெபாசிட்டட் வந்து பண்ணுவாங்க. இதெல்லாம் கரெக்டாக பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை பற்றி கேர் பண்ணாமல் இருந்துக்கலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் போட்டால் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேர் பண்ணாமல் விட்டுறாதீங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் வந்து கிரெடிட்டட் ஆயிருக்கு. அதாவது எம்ப்ளாயர் ஷேர் இந்த 2 அமௌண்ட் மட்டும் தான் கிரெடிட்டட் ஆகும். பென்ஷன் வந்து கிரெடிட்டட் ஆகாது. ஸோ அது வந்து கரெக்டாக கிரெடிட்டட் ஆயிருக்கா இல்லையா இது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெளியே வாங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பற்றின எல்லா டீட்டெயிலும் சந்தேகமும் உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.